அனைவருக்கும் வணக்கம். கானக்குயில் என்ற இந்த நிகழ்ச்சியோட 6வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்த பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் பாடிய வித்தியாசமான பாடல்களையும் அபூர்வமான பாடல்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜானகி அவர்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த அத்தனை பாடல்களையுமே ஒரு நிகழ்ச்சியில கொண்டு வருது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நீங்க கமெண்ட்ஸ்ல பல இனிமையான பாடல்களை எனக்கு நினைவுபடுத்துறீங்க. அதெல்லாம் நான் மறக்கவும் இல்லை, மறக்கவும் முடியாது. அந்த பாடல்கள்லாம் வருங்காலத்தில் இந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக இடம்பெறுங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஜானகிங்கிற இசைக்கடலில் நான் எடுத்துக்கிறது ஒரு சில துளிகள் தான். இந்த பதிவில் என்னென்ன பாடல்னு பார்க்கலாமா? இந்த பாட்டை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த பாட்டு எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்துக்கான கம்போசிங் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் கேபி சார் மெல்லிசை மன்னருக்கு ஃபோன் பண்ணுறாரு. பண்ணிட்டு சொல்கிறாரு, விசு நாளைக்கு கம்போசிங் வச்சுக்கலாம், ஆனால் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான சுச்சுவேஷன், நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு மியூசிக் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாரு. எம்எஸ்விக்கு ஒரே ஆச்சரியம், என்னோட நம்ம எத்தனையோ சுச்சுவேஷனுக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம், இவர் இப்படி சொல்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனாக கேட்குறாரு. இந்த சுச்சுவேஷனா, இப்படி இருக்குமா சுச்சுவேஷன் கேட்குறாரு. அவர் கேட்கறதுக்கு எல்லாமே பாலச்சந்தர் இல்லைன்னே சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில் வெறுத்து போய் எம்எஸ்வி கேட்குறாரு, ஏங்க நம்ம என்னங்க ரேப் சீனுக்கு அங்கே மியூசிக் போட போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாலச்சந்தர் சொல்கிறாரு, ஆமாம் விசு, ரேப் சீனுக்கு தான் நம்ம பாட்டு போட போகிறோம் அப்படிங்கிறாரு. எம்எஸ்விக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ரேப் சீனுக்கு பாட்டுங்கிறாரு, என்ன இவர் இப்படிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள் கம்போசிங் போனோடனே கவிஞர் கண்ணதாசனும் வர்றாரு, பாலச்சந்தர் சாரும் வர்றாரு. வந்தோடனே பாலச்சந்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிச்சுவேஷனை விளக்கி சொல்கிறாரு. அதாவது ஹீரோயினோட அப்பா குடிக்கு அடிமையானவர். அந்த அவரோட முதலாளிக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அப்பாவுக்கு குடிக்கிறதுக்கு அதிகமாக மதுவை கொடுத்துட்றாரு. அப்பாவே பொண்ணை கொண்டு போய் அந்த முதலாளிகிட்ட விட்டுறாரு. அந்த முதலாளி ஹீரோயினை கெடுக்க வர்றாரு. அந்த சிச்சுவேஷனில் பாட்டு அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு சுச்சுவேஷன் 1971 புன்னகை படத்துக்காக பாலச்சந்தர் எம்எஸ்வி கிட்ட சொன்ன ஒரு சுச்சுவேஷன். இந்த இடத்துல இடம்பெற்ற பாடல் ஆணையிட்டே நெருங்காதே அன்னையினம் பொறுக்காதே. மெல்லிசை மன்னர் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணும்போதே அதை யார் பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிடுவாரு. இந்த பாட்டுக்கு மெல்லிசை மன்னரோட தேர்வு எஸ் ஜானகி. எஸ் ஜானகிக்கு கிடைச்ச பொக்கிஷமான பாடல்கள்ல இந்த பாட்டு ஒண்ணு. 1971 புட்டனா டைரக்ஷன்ல உருவான ஒரு திரைப்படம் சுடரும் சூறாவளியும். இந்த படத்துல நடிகை ஜெயாவும் நடிகர் சந்திரமோகனும் அறிமுகமாயிருப்பாங்க. இதுல சந்திரமோகனுக்கு நடிகர் கமலஹாசன் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. இதுல எஸ் ஜானகி பாடின ஒரு பாட்டு. எஸ் ஜானகிக்காக மெல்லிசை மன்னர் ஒரு பாட்டு தந்தார் அப்படின்னா அந்த பாட்டு தனித்தன்மையோட தான் இருக்கும். புதுமுகம் ஜெயாவுக்கு பேர் சொல்லும் பாட்டாக இது அமைந்தது. கவிஞர் கண்ணதாசன் இந்த பாட்டு எழுதியிருப்பார். 1971 வெளியான குலமா குணமா படத்துல ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல ஜானகி பாடியிருப்பாங்க. எஸ்பிபி, ஜானகி, டிஎம்எஸ், பி சுசீலா காம்பினேஷன்ல ஒரு பாட்டு. ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ ஜோடிக்கு எஸ்பிபியும் ஜானகியும் பாடியிருப்பாங்க. சிவாஜி பத்மினி ஜோடிக்கு டிஎம்எஸும் பி சுசீலாவும் பாடியிருப்பாங்க. திரை இசை திலகம் கேவி மகாதேவனோட இசையில உருவான பாட்டு. 1971 எஸ் ஜானகி அவர்களுக்கு ஒரே படத்துல 2 அருமையான பாட்டு டைரக்டர் ஸ்ரீதர் மூலம் கிடைச்சது.
வித்தியாசமான சிச்சுவேஷனா அங்க ஜானகி பாட வைப்பார் எம்எஸ்வி. அவளுக்கு என்றொரு மனம் படத்துல உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், தேவியின் கோவில் பறவை இது அப்படின்னு 2 அருமையான பாடல்களை படைப்பார் எஸ் ஜானகி. இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். 1970களில் பல இனிமையான பாடல்களை மலையாளத்திலும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஜானகி கொடுத்தாரு. அதுல ஒரு 2 பாட்டை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஜீவிகான் மறந்து போய ஸ்ரீ, இது படத்தோட பேரு. 1974 வந்த இந்த படத்துல இடம்பெற்ற பாட்டு இது. செந்தூர பூவேன்னு பாடி தமிழ்நாட்டையே கலக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால இந்த வீணப்பூவேங்கிற பாட்டின் மூலமா கேரளாவே கலக்கினாங்க எஸ் ஜானகி. ஷீலா மோகன் சர்மா நடிச்ச படம். கே சேதுமாதவன் டைரக்ஷன்ல வயலார் இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. மலையாள பட ரசிகர்களால மறக்கவே முடியாத பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டும் 1974 வந்த ஒரு மலை ஆயிரத்தி 1973 பொன்னூஞ்சல் படத்துல எஸ் ஜானகிக்கு ஒரு கிளாசிக்கல் சாங். இந்த பாட்டு மெல்லிசை மன்னரும் கவிஞர் கண்ணதாசனும் இணைந்து உருவாக்கிய ஒரு பாட்டு. மிக இனிமையான ஒரு பாட்டு. ஆனால் இந்த பாட்டு படத்தில் இடம்பெறவே இல்லை. ஆடியோவில் மட்டுமே இடம்பெற்ற ஒரு வித்தியாசமான பாட்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆரோட படங்கள்ல தொடர்ந்து பாடி வந்த ஜானகிக்கு 1974 அமைந்த ஒரு அருமையான பாடல். எஸ் ஜானகியோட ஹம்மிங்கோட இந்த பாட்டு தொடங்கும். ஹம்மிங்க தொடர்ந்து டிஎம்எஸ் தொடங்குவார். மிக மிக இனிமையான ஒரு மிட்டை எம்எஸ்வி கொடுத்திருப்பார். கவிஞர் வாலி இந்த பாட்டை எழுதியிருப்பார். எம்எஸ்வி, டிஎம்எஸ், ஜானகி இவர்கள் இணைந்தாலே அந்த பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு தான். சில பாடல்கள் காலங்களை கடந்து நிற்கும். இந்த பாட்டும் அந்த ரகம்தான். ஜேசுதாஸ் இந்த பாட்டை ஆரம்பிக்கும் அழகே தனி அழகு. 1975 வெளியான டாக்டர் சிவா படத்துல இடம்பெற்ற பாட்டு. எஸ் ஜானகி அவர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத பாட்டு.
மெல்லிசை மன்னர் இசையில கவிஞர் வாலி எழுதிய பாடல். எஸ் ஜானகி அவர்கள் பாடிய மிக சிறந்த பாடல்கள்ல இந்த பாடல் தனி இடத்தை பிடிக்கும். நிகழ்ச்சியில அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது முதல் பகுதியில விட்டு போன ஒரு பாட்டு. 1962 வெளியான பந்தபாசம் படத்துல இடம்பெற்ற பாட்டு. மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தியோட இசையில உருவான பாடல். ஜானகியோடு TMS பாடியிருப்பார். கவி ராஜகோபால் இந்த பாட்டை எழுதியிருப்பார். இந்த பாட்டும் எஸ் ஜானகிக்கு ஒரு ஹிட் சாங் தான். இந்த பதிவுல கானக்குயில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய இனிமையான பாடல்களை பார்த்தோம். இதே போல இனிமையான பாடல்கள் அடுத்த பதிவிலும் வரும். நன்றி, வணக்கம்.